உங்களுக்கு கடன் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும், அதை குறிச்சு கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உழைங்க, முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்யற இடத்துல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல உண்மையா இருங்க. 10 ரூபாய் வந்துன்னா 1 ரூபாய் மாத்தி வச்சுட்டு செலவு பண்ணு. பைபிள் எங்க இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் என் வாழ்க்கையில படிச்சேன், என் வாழ்க்கையில நான் படிச்சேன், என் வாழ்க்கையில என்னைக்கு நான் அதை செய்ய ஆரம்பிச்சேன் அன்னையில இருந்து என் அப்பா ஆசீர்வதித்தார். இன்னைக்கும் நான் சொல்லுவேன், அன்னைக்கு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பால என்னை போஷிக்கும் என் இயேசு அப்பாவுக்குன்னு எழுதி வச்சு நான் ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். முத மாசம் என்னுடைய தசம பாகம் 52 ரூபாய், 2வது மாசம் 83 ரூபாய், 3வது மாசம் 104 ரூபாய். அதுக்கு பிறகு எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு என்னுடைய படுக்கைக்கு நேரம் என் செல்ஃப்ல பார்த்தா ஒரு பக்கெட் வச்சிருக்கு, அதுல என் அன்னைக்கு எழுதின அதே வாசகம் இருக்கு, என்னை போஷிக்கும் என் இயேசு அப்பாவுக்கு. என்னைக்கு தெய்வத்திற்கு வேண்டி கொடுக்க ஆரம்பிச்சோம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் அப்பா என்னை கைவிடவே இல்லை. அதுதான் உன் குடும்பத்தின் தரித்திரம் மாறுவதற்குரிய வழி.